3 hard mindsets to have, not just in 2026, but for rest of your life. Number 1, negative thinking. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணி அது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே just lose in our mind. It can be as simple as நான் கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆக தான் போகிறேன், என்னால் அந்த பைக்லாம் வாங்கவே முடியாது, எனக்கு அந்த வேலைலாம் கண்டிப்பாக கிடைக்காது, அந்த பொண்ணு எனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டான். வாட் சார்ட் ஆஃப் மைண்ட் செட் இஸ் திஸ்? இப்படி நம்மளை பற்றி நம்மளே ஒரு வாட்டி நெகட்டிவாக பேசுகிறப்போ யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் பிலீவிங் தட் யூ ஆர் அ லூசர். ஹூ லைக்ஸ் டு பி அ லூசர்? அட்லீஸ்ட் எனக்கு பிடிக்காது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு நம்ம இருக்க வேர்ல்டில் வி ஜஸ்ட் சரவுண்டட் வித் நெகட்டிவிட்டி, அண்ட் இட்ஸ் எக்ஸாக்ட்லி வை பீயிங் பாசிட்டிவ் அண்ட் பீயிங் கான்ஃபிடென்ட் இன் ஆர் செல்ஃப் is the only way. Confidence ரொம்ப important, and people love to associate with confident people. Number 2, stick to the plan and not to the mood. I understand எனக்குமே இது கஷ்டம் தான், பட் நமக்கு யோசிச்சு பார்க்கலாமே, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை விஷயம் பண்ணுவோம், எத்தனை பேர்கிட்ட பேசுவோம், எவ்வளோ ரீல்ஸ் கன்சியூம் பண்ணுவோம், அப்போ நம்ம மூட் எப்படி தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ரீல் பார்க்குறப்போ ஒரு பர்சன் கிட்ட பேசுகிறப்போ we feel really happy, அண்ட் அது அடுத்த ரீல் பார்க்குறப்போ சே என்ன வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். இப்படி நம்ம மூட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நினச்சதை நம்ம எப்படி பண்ண முடியும்? நமக்குன்னு அந்த நாளைக்கு ஒரு பிளான் இருக்கும், இதெல்லாம் செஞ்சு முடிச்சா இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியும், பட் ஸ்டில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மூடில் இருக்கணும்னு நினைக்கிறனால உங்களால் நினச்சி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்டிக் டு த பிளான் அண்ட் நாட் டு த மூட். நம்பர் 3, நோ ரிஸ்க் நோ ஸ்டோரி. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் ரிஸ்கில் ஆறு கூட இருக்கிறது இல்லை, பிகாஸ் வி ஜஸ்ட் அஃப்ரைட் டு ஃபெயில். We all want to become MS Dhoni, we all want to become Virat Kohli, but we never want to put in the efforts that they have put in and the risk that they took. நான் என்னோட லைஃப்பில் நிறைய ரிஸ்க் எடுப்பேன், நிறைய கேல்குலேட்டடான ரிஸ்க் எடுப்பேன், and that has given me a story to tell people. Take risk, and the worst thing that will happen is you'll be back to the place where you were. நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நாளைக்கு உங்கள் பேர பசங்களை மடியில் வச்சுக்கிட்டு நான் மட்டும் அன்றைக்கி இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை தெரியுமா அப்படின்னு கதை பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ நோ ரிஸ்க் நோ ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.